உங்க குலதெய்வம் யாருங்க? அந்த தெய்வத்தை கூப்பிட தெரியுமா உங்களுக்கு? கூப்பிட வேண்டிய நாள் ஒவ்வொரு நாளும் தான். மிக முக்கியமான ஒரு நாள் என்னன்னா, ஒவ்வொரு தமிழ் மாதமும் பிறக்கக்கூடிய முதல் நாள் கார்த்திகை பிறக்குது. வரும் திங்கட்கிழமை நவம்பர் 17 காலையில வீட்டில் எந்திரிச்சு அனைவரும் தலைக்கு குளித்து விட்டு உங்க வீட்டு வாசல்ல மஞ்சளும் கல்லுப்பும் பன்னீரும் கலந்து தெளிச்சு விடுங்க. மஞ்சளை எடுத்து உங்களோட வீட்டோட நிலவு என்ட்ரன்ஸ்ல பெருசா மஞ்சள் பூசி சென்டர்ல குங்குமம் வையுங்க. அதற்கு அப்புறம் முடிஞ்சா மாயிலை கட்டி விட்டு உங்க பூஜை அறையில 3 கிண்ணத்துல பச்சரிசி, சமையலுக்கு வச்சிருக்கக்கூடிய அரிசி கொஞ்சம், புளி கொஞ்சம், கல்லுப்பு கொஞ்சம் சாமிக்கு வச்சுட்டு ஒரு தீபம் ஏற்றி ஓம் குலதெய்வத்தோட பேரு நம 51 முறை உங்க குலதெய்வத்தோட பேரை சொல்லி இந்த அற்புதமான தெய்வீகமான கார்த்திகை மாதத்தில் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் அனைத்து செல்வங்களும் பெருக வேண்டும், இந்த வீட்டுக்கு வந்தருளுங்கள், எழுந்தருளுங்கள், எங்களை வழிநடத்துங்கள் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த வேண்டுதல் குலதெய்வம் ஏற்றுக்கொள்வாள். அன்றைய தினத்துல ஏதோ ஒரு இனிப்பை வீட்டில் செஞ்சு குலதெய்வத்துக்கு படைப்பது ரொம்ப ரொம்ப விசேஷம். வாய்ப்பு இருக்கிறவங்க திங்கட்கிழமை காலை செய்யுங்க, முடியாதவங்க மாலையாவது இந்த வழிபாட்டை செய்து வேண்டிக் கொள்ளுங்கள். குலதெய்வம் ஒன்றே நமது குலத்தை காக்கும். எந்த தெய்வத்தை பிடிச்சாலும் குலதெய்வத்தின் ஆற்றல் போல் எதுவுமே வராது. என் குலதெய்வமான கொட்டக்காரப்பச்சி காமாட்சி அம்மனின் தெய்வ திருவடிகளை தொட்டு இந்த பதிவை உங்களுக்காக அனுப்புகின்றேன். பயன்படுத்தி வளம் பெறுங்கள். இந்த மாதிரி சீக்கிரட்டை தெரிந்து கொள்ள லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நவம்பர் 18 குபேர கிரிவலம் திருவண்ணாமலையில குபேர பூஜை செய்து குபேர விளக்கு, குபேர ரட்சைய பிரசாதமா உங்களுக்கு